வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. நம்ம திரைவிமர்சனத்தில் இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அருள்வான் படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்திருக்கு. அதை பற்றி தாங்க பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் அருள்நிதி ஹீரோவாகவும் ரம்யா பாண்டியன் ஹீரோயினியாகவும் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட், ஆரவ் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ். சாமி சிலையெல்லாம் ஒன்ன தூக்குதம்மா, கொட்டி முடியா மழையே உனைய கொண்டாட கேக்குதம்மா. இந்த படத்தோட இயக்குனர் கணேஷ் விநாயகன். 13 வருஷத்துக்கு அப்புறம் கணேஷ் விநாயகன் மற்றும் அருள்நிதி காம்போவில் இந்த படம் கம்பேக் ஆகுது. இந்த படத்தோட ட்ரைலரு மலை மற்றும் மலைகளை சார்ந்த ஒரு இடத்தை காமிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த மலையில் வெளியே 2 பசங்க நடந்து போறாங்க. அந்த பசங்க என்ன வேலைக்கு போறாங்க அப்படின்னு அங்க இருக்க ஒரு பெண்மணி அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க. அவங்க அப்பா, இந்த பசங்க வேலைக்கு போல, படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, இவன் என்ன வேலைக்கு போடா? அவே வேலைக்கு போகத்தா, பள்ளிக்கூடத்திங்கி போட. அதுக்கு அந்த பெண்மணி ஏக்கத்தோட, எனக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் படிக்கணும் என்று ஆய வர்றப்ப இந்த படத்துல கவனம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வசனமா என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேரி நாட்டிலையும் யாராவது ஒருத்தர் படிச்சிருந்தா நம்ம சேரி நாட்டை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது அப்படின்னு ஏக்கத்தோட சொல்ற ஒரு டைலாக் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. நம் மக்களில் ஒரு ஆள் படிச்சிருந்தாலும் இச்சேரி நாட விட்லாஞ்சேரி என்கிற நிலைமை வந்திருக்கையா. இந்த படத்துல கலெக்டர் ரோல்ல நடிக்கிற அருள்நிதி, எல்லாத்துக்கும் கிடைச்ச கல்வி இந்த மக்களுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு பெரிய மன உறுத்தலா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மலையாள மக்கள் அவங்க வாழ்ந்த இடத்த விட்டுட்டு, அவங்க குலசாமியை விட்டுட்டு, அவங்க மரபை விட்டுட்டு எங்க சார் போவாங்க அப்படின்னு எமர்சனோட காளி வெங்கட் பேசியிருக்காரு. குலசாமியை விட்டு, வாழ்ந்த மரபை விட்டு, இந்த மண்ணை விட்டு எங்க சார் போவாங்க? இந்த ட்ரைலரோட எண்டிங்கில், இந்த காடு உங்களோடது, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு கலெக்டர் ரோலில் நடிச்சிருக்க அருள்நிதி சொல்லிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிற்பேன். இந்த படத்தோட மைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மலையாள மக்களுக்கு முறையான கல்வி கிடைக்கப்படுறது அப்படிங்கிறதும், அதனால அவங்களோட வாழ்வாதாரமான காடுகள் அவங்ககிட்ட இருந்து பறிக்கப்படுது அப்படிங்கிறதும் மையக்கருத்தா அமைகிறதா நமக்கு தெரிய வருது. இந்த படத்தோட அபிஷியல் ட்ரெய்லரை நடிகர் சூர்யா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதனால இந்த படத்துக்கு மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. வருகிற ஜூலை 17 அன்னைக்கு இந்த படம் இந்தியா முழுவதும் எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ என்னன்றது நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம கமெண்ட்ல இந்த ட்ரெய்லரை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு போங்க. நன்றி.